நாம் தியானிக்க போகிற செய்தி நல்லா கவனிச்சுட்டு, துக்கத்தை முறிக்கும் எண்ணெய். துக்கத்தை முறிக்கும் எண்ணெய். முதல்ல நாம் பார்க்க போகிறது எவைகளால் துக்கம் வருகிறது. முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? எவைகளால் துக்கம் வருகிறது. ரெண்டாவது நாம் பார்க்க போகிறது துக்கத்தின் தாக்கம். தாக்கம் தெரியும் இல்லையா? துக்கத்தின் தாக்கம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது துக்கத்தை முறிக்கும் எண்ணெய். அப்போ முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? அப்போ எவைகளால் துக்கம் வருகிறது அப்படிங்கிறதற்கு ஒரு 4-5 காரணங்களை சொல்லுவேன். அடுத்து நாம் உள்ளே போகும்போது கொஞ்சம் கிரேக்க வார்த்தைகளெல்லாம் எழுத வேண்டி இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு மிகுந்த கவனத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ முதல்ல சோர்சஸ் ஆஃப் சோரோ. நான் தமிழில் என்ன சொன்னேன்? எவைகளால் துக்கம் வருகிறது. அதுக்கு நான் ஒரு 5 காரணங்களை சொல்லுவேன். 1, தாங்க முடியாத பலவீனம் துக்கத்தை கொண்டு வரும். எது துக்கத்தை கொண்டு வரும்? தாங்க முடியாத பலவீனம். எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் பாஸ்டர்னு சொல்லி யாராவது உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, அன்பியரபிள் பெயின். 25 கிலோ சாக்கு மூட்டை எடுக்கிற ஆளுக தலையில் 100 கிலோ சாக்கு மூட்டை வச்சு கொடுக்க முடியாது. 100 கிலோ சாக்கு மூட்டை வச்சு கொடுத்தா அது தாங்க முடியாதது. அது மாதிரி தாங்க முடியாத லோடுகள் உண்டு, தாங்க முடியாத பாரங்கள் உண்டு. அந்த பாரங்களை நம்ம இப்போ எடுத்தோன்னா என்ன வரும்? துக்கம் வரும். யோபுவின் புஸ்தகம் நீங்கள் நினச்ச அதே புஸ்தகம்தான். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இப்போ அதை பாருங்க, நீங்க யோபுவுக்கு அட்லீஸ்ட் தன்னைத்தான் சுரண்ட வேண்டிய பலமாவது பேசுங்க, தன்னைத்தான் சுரண்ட வேண்டிய பலமாவது இருக்கு. அட்லீஸ்ட் சொறையாவது முடியுது. இந்த கையெல்லாம் ஒடிஞ்சு போன ஒரு பிளாஸ்டர் போடுவோன்னு தெரியுமா? அது போட்டா பின்ன சுரண்டவும். ஒரு ஆள் கையில இங்க வர பிளாஸ்டர் போட்டிருக்கு, அவருக்கு இங்க சொரியுது. என்ன பண்றாரு தெரியுமா? இப்படி கையை வச்சுட்டு ஒரு தொரப்பைக்கில் எடுத்து மெதுவா உள்ள போடுறாரு. தொரப்பைக்கில் உள்ள போய் ஒடிஞ்சிட்டு சுரண்ட முடிகிறது வரை பாக்கியம். ஆனா லாசருவுக்கு சுரண்டவே முடியலையே. சுரண்ட முடியாதவனுக்கு சுரண்டக்கு ஸ்பெசிலிட்டி உண்டு. டாக் ஹாஸ்பிட்டல், டாக்டர் டாக் இல்ல, அவங்க வந்து ஒரு வழி பண்ணணும் அவனை. அவன் பருக்களை நாய்கள் நக்குனது. அதுக்கு கூட தாங்கல்ல, இவனுக்கு பேண்டேஜ் போட்டு கொடுக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி அவங்க கூட்டம் போட்டிருக்கணும். அவங்க கூட்டம் போட்டு அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கணும், நம்மால முடிஞ்ச ஒரு உதவின்னு. பிரச்சனை என்னன்னா, நக்கி நக்கி கொன்னுட்டணும். நக்கி நக்கி யோபுவுக்கு சுரண்ட முடியுது, லாசருவுக்கு சுரண்ட
முடியல. இனி சுரண்டி சுரண்டி இருக்கும்போ ஆறுதல் சொல்லுங்க, சுரண்டையில் இருந்த ஆட்கள் வரணும். அவங்க பிரச்சனையை கரெக்டா டயக்னோஸ் பண்ணிச்சிடும். 13வது வசனம், வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரோடு ஒருவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே இப்ப சொல்லுங்க, மௌன விரதத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? யோபோட நண்பர்களுக்கு கொடுக்கணும். 7 நிமிஷம் நீங்க பேசாம இருங்க, நான் இந்த பேனாவை தாரேன். முடியுமா? நமக்கு முடியாது. அவங்க 7 நாள் உட்கார்ந்து இருக்கு, ராத்திரியும் பகலும். ஏன்னா அவ்வளவு கொடிய துக்கம். எப்போ தாங்க முடியாதவைகளை சந்திக்கிறோமோ உடனே என்ன வருது? சவுண்டா சொல்லுங்க, எனக்கு கேட்கல. துக்கம். சுமக்க முடியாத பாரம். யாருக்கும் சுமக்க முடியாது. யோபு தன் வேதனையை வர்ணிக்கிறார். வர்ணிக்கும் சொல்றாரு, ஒரு துள்ளி தண்ணி குடிக்க முடியல. ஒரு துள்ளி தண்ணி குடிக்க முடியல. அப்புறம் சொல்றாரு, தூங்க முடியல. தண்ணி குடிக்க முடியல, தூங்க முடியல. அப்புறம் சொல்றாரு, தனிமையா இருக்கிறேன். யோபுக்கு மனைவி என்ன பண்ணிருக்கா தான், நீ ரொம்ப காலம் இந்த பூமியில் இருக்க மாட்ட, ஒண்ணு பண்றேன், நீ இருக்கிறது வரை நான் சொரிஞ்சு விடுறேன்னு சொல்லி இருக்கலாம். அவ போய் யோபுட்ட சொல்றா, இங்க பாருங்க தான், எனக்கு அலையன்ஸா வருதுன்னு. அப்படின்னா என்ன சொல்றா? நீ எவ்வளவு சீக்கிரம் போய் விடுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு கல்யாணம் நடக்கும். அத நேரடியா சொல்ல முடியல. நேரடியா சொன்னா தாங்க முடியாத பாரம் எதை கொண்டு வருகிறது? துக்கத்தை கொண்டு வருகிறது. அன்பியரபிள் பர்டன். அதனால அகுன்னு சொல்றது, சும்மா போற நாய்க்க காத பிடிக்கப்படாது. யார் என்ன சொன்னாலும் உட்கார்ந்து யோசிச்சுட்டு தான் முடிவெடுக்கணும். யார் என்ன சொன்னாலும். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நம்மள்கிட்ட பேசுற எல்லாருமே எப்படிதான் பேசணும்? நம்ம இறக்கம் அவங்களுக்கு கிடைக்கிற அளவில் தான் பேசணும். சிம்பதி கிரியேட் பண்ணணும். அன்னைக்கு கிபியோனியர் கொஞ்சம் பேர் யோசுவா இடத்துல வந்தனும் இல்லையா? கிழிஞ்சு போன துருத்தி, கிழிஞ்சு போன செருப்பு, பூப்பு பிடித்த அப்பம், இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணிச்சிடும். 9 அடியார்கள் பூமியின் கடைமுனையிலிருந்து வருகிறோம். இங்க பாருங்க, வீட்டில் போட்ட புதிய செருப்பு, வீட்டில் போட்ட புதிய ட்ரெஸ், வீட்டில் எடுத்த புதிய பேகு, சுட்ட எடுத்து வச்ச வார்கோதுமை அப்ப என்ன கதி ஆயிருக்குன்னு காட்டி கொடுக்கணும். சிம்பதியை கிரியேட் பண்ணிட்டணும். சாத்தான் நம்மளை கோபம் மூட்ட பார்க்கறத விட நம்மளை தயவை வச்சுதான் பிடிப்பான். ஏதாச்சும் பிடிப்பான், தயவு வச்சா பிடிப்போம். அப்புறம் நம்ம தயவுப்பட்டு உதவி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் தெரியுது, ஐயோ ஏமாற்றப்பட்டுட்டோமே. என்ன ஆயிட்டோமே? ஏமாற்றப்பட்டுட்டோமே. எந்த தேவையற்ற காரியத்தில் தலையிட்டாலும் அந்த தேவையில்லாத பாரம் கடைசியில் எதை தான் கொண்டு வரும்? எதான் கொண்டு வரும்? துக்கத்தை தான் கொண்டு வரும். ஒன்று அன்பியரபிள் பர்டன், சுமக்க முடியாத பாரங்கள் துக்கத்தை கொண்டு வருகிறது. 2, மாபெரும் இழப்புகள் துக்கத்தை கொண்டு வருகிறது. நம்ம ஏதாவது ஒன்றை கண்டிப்பா நம்பி வச்சிருப்போம் இல்லையா? இப்போ ஒரு வீட்டுக்கு அதிகாரியும் வீட்டுக்கு வருமானம் யாரு? பேசுங்க. தகப்பன்.
தகப்பன், புருஷன், கணவன் என்ன வேணாலும் வச்சுக்கிடலாம். அந்த ஆள் தான் வீட்டுக்கு வருமானம், வீட்டுக்கு அதிகாரி அந்த ஆளாகும். இப்போ சத்துரு அந்த வீட்டில் பிரச்சனை உண்டாக்குன்னா சத்துரு முதல்ல யாரை அடிப்பான்? வருமானம் கொண்டு வர ஆளு தான் சத்துரு என்ன பண்ணுவான்? அடிப்பான். ஏன்னா வருமானம் நின்று போச்சுன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும்? தள்ளாடும். அப்புறம் அந்த குடும்பம் மற்றவங்க முன்ன போய் நின்று கையேந்த வேண்டி வரும். வருமானம் கொண்டு வர ஆளு இழந்து போனா தன்னால வருமானத்தை எல்லாம் என்ன ஆகிறோம்? இழந்துடுறோம். உண்மையில நீங்க ஜெபிக்க வேண்டியது உங்க வீட்டுக்கு உழைச்சு கொண்டு வர ஆளுக்காக நீங்க ஜெபிக்கணும். முறைக்கணும்னு சொல்லல, ஜெபிக்கணும்னு. யாருக்காக ஜெபிக்கணும்? புருஷன் வெளிநாட்டில் இருந்தா வெளிநாட்டில் இருக்கிற புருஷனுக்காக ஜெபிக்கணும். புருஷன் 2 வீலர்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஆளா இருந்தா அவருக்காக ஜெபிக்கணும். இல்ல பாஸ்டர், என் வருமானம் புருஷன் கிடையாது, என் வருமானம் பிள்ளையாகும், அப்ப அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வருமானம் கொண்டு வர ஆளை அடிச்சுட்டா அந்த வீட்டை ஈஸியா அடிக்கலாம். இப்ப சபை என்ன சொல்லி ஜெபிக்குது? எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதம் வைக்கணும், எல்லா குடும்பங்களுக்கும் தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும், வருமானத்தை கொடுக்கணும், உயர்த்தணும். ஏன் சபையில் இருக்கிற குடும்பங்கள் உயரும்பதா சபை என்ன செய்யுது? சபை உயருது. இப்ப 100 குடும்பங்கள் இந்த சபையில் இருக்காங்கன்னு வைங்க. 100 குடும்பங்கள் உயர்வா இருக்கும்போ அதுல ஒரு பங்கு யாருக்கும் வருது? தெய்வ ராஜ்யத்துக்கும் வருது இல்லையா? இப்ப நம்ம கையில இருக்குன்னா தானே தெய்வ ராஜ்யத்தை கொடுக்க முடியும். இல்ல வாரத்துல பாதி பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாத ஆட்கள்னா அந்த பாதி பேரும் என்ன எதிர்பார்ப்போம்? பாஸ்ட் ஏதாவது. அப்ப அந்த பாதி பேரும் ஆசீர்வதிக்கப்படும்போ அந்த ஆசீர்வாதம் சபைக்கும் உண்டு. எல்லா வீட்டிலையும் நீங்க எய்ம் பண்ணணும், என் வீட்டுக்கு வருமானத்தை கொண்டு வரது யார்? அந்த ஆளுக்கு ஆண்டவர் தீர்க்காயுச கொடுக்கணும். அந்த ஆள் ஒரு நாள் பலவீனப்பட்டாலும் போதும், அந்த குடும்பம் கொஞ்சம் பின்னுக்கு போகுது. ஒரு நாள். தப்புதான், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றது தப்புதான். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் அடுத்த வருஷம் பேசுவேன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. புருஷன் வருமானம் கொண்டு வர ஆளா இருந்தா புருஷனுக்கு தீர்க்காயுசு வேணும். பிள்ளை வருமானம் கொண்டு வருகிற ஆளா இருந்தா பிள்ளைக்கு தீர்க்காயுசு வேணும். இல்ல மனைவியாக்கும் வருமானம் கொண்டு வர்ற ஆளா இருந்தா மனைவிக்கு தீர்க்காயுசு வேணும். அவங்க தீர்க்காயுசா இருந்தாதான் அந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். இப்ப பாருங்க, ஒரு வீட்டுல புருஷனும் மனைவியும் வைங்க, அந்த வீடு பிள்ளைகள் எல்லாம் வாழ்றது புருஷனுடைய வருமானத்திலன்னா சத்துரு யாரதான் தாக்குவான்? யாரதான் தாக்குவான்? புருஷனை தான் தாக்குவான். ஏன்னா புருஷனை தாக்கிட்டா அந்த வீடினுடைய சாப்பாடு வர கேள்விக்குறியாகும். இப்ப இங்க ஒரு மனுஷனை பாருங்க, ஒரே அடியா 6 நஷ்டங்கள். ஒரே அடியா 6 நஷ்டங்கள். ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நீங்க டக்குன்னு 6 எண்ணத்தை எண்ணி பாருங்க. 6 எண்ணம். 1 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். எத்தனை? 6. இப்ப இதுல ஏதாவது 1 போனா கூட 5 எண்ணத்தை வச்சு பழச்சுக்கிடலாம். 2 போனா கூட 4 எண்ணத்தை வச்சு பழச்சுக்கிடலாம். 3 போனா கூட 3 வச்சு பழச்சுக்கிடலாம். ஆனா இழந்தப்போ ஒரே அடியா எத்தனை இழந்துட்டாங்க? 6 கதவு திறந்திருந்தது, 3 கதவு மூடிட்டுன்னா கூட மீதி 3 கதவு திறந்துதான் இருக்கு. ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. பாத்தீங்களா? 6 பக்கமும் தாக்கப்பட்டு விட்டான், எல்லாவற்றையும் இழந்தான். ஒலிவ மரத்துல காய் இல்ல, அத்தி மரத்துல பலன் இல்ல, திராட்சை செடியில பலன் இல்ல, வயல்ல தானியம் இல்ல, கிடையில ஆடு இல்ல, மந்தை தொழுவத்துல மாடு இல்ல, எல்லாம் போய்விட்டது. மிகப்பெரிய துக்கம் வருவது மிகப்பெரிய இழப்பு வரும்போ
எப்போ மிகப்பெரிய துக்கம் வருகிறது? ஒன்று, சுமக்க முடியாத பாரம். 2, மிகப்பெரிய இழப்பு. 3, சிலருடைய மரணம். சிலருடைய மரணம். சிலர் சொல்லியிருப்பாங்க நம்மள்கிட்ட, உன் பிள்ளைங்க கல்யாணம் ஆகும்போது பயப்படாத, என்கிட்ட வந்து சொல்லு, நான் ஏதாவது பண்ணலாம். உடனே நம்ம கேட்குறோம், சிறுசா பண்ணுவீங்களா பெருசா பண்ணுவீங்களா? அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் பெருசா ஏதாவது பண்ணுவேன். நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னால் போதும், நான் பெருசா ஏதாவது பண்ணுவேன். கல்யாண நாள் நெருங்கி வருகிற வேளையில் வாக்கு பண்ணினவர் இறந்துட்டாருன்னா அந்த ஆளுங்க மனைவிட்ட போய் சொல்ல முடியுமா? இங்கே பாரு தங்கம், உன் புருஷன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்துட்டு இருக்கணும். இப்போ அந்த வந்துட்டு இருக்கிற பொண்ணுல போய் ஒன்றும் பேச முடியாது. சிலருடைய மரணமும் துக்கத்தை கொடியதாக்கும். 4, நான் 3 சொன்னேன் இல்லையா? 4, கடன் பிரச்சனை. 4 என்ன? கடன் பிரச்சனை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீயை எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரனையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அப்போ புருஷன் கடன் வாங்கிட்டாரு, புருஷன் தீர்க்கதரிசி, புருஷன் இறந்துட்டாரு. இவ கடன் கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ அந்த காசை என்ன செய்யாது, கிடைக்காது. உடனே அவங்க என்ன பிளான் போடணும்? அந்த வீட்டில் பிள்ளைகள் உண்டு, அந்த பிள்ளைகளை என்ன பண்ணலாம்? தாய்க்கு துக்கம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். வேற வழி இல்லை. இப்போ சத்துரு பிள்ளைகளை பிடித்து கொண்டு போகாம நான் தடுக்கணும். ஒரு ஸ்திரீயாக என்னால் அது செய்ய முடியாது. அப்படின்னா அது செய்யத்தக்க ஒரு ஆளை தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கடன் எல்லா இடத்துலையும் பாருங்க, இஎம்ஐ. எவ்வளவு சோப்பு போட்டு கூப்பிடணும் இல்லையா? எனக்கு எப்படியாவது ஒரு 10 கால் டெய்லி வந்துடும்னு வைங்க. 10 கால் டெய்லி வரும். ஒன்று சோழா ஃபினான்ஸில் இருந்து, டியர் கஸ்டமர், நீங்கள் இதுவரை கட்டினது நன்றாயிருக்கிறபடியால். நம்ம ஒரு ஆள்கிட்ட போய், நான் இத்தனை காலமாக இயேசுவை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இயேசு எனக்கு நல்லவர், நீ இயேசுவை ஏற்றுக்கணும்னா கொல்ல வரணும். நம்ம போன்ல ஏறி 10 தடவை கால் பண்ணும். ஐயோ ஐயோ, எல்லாம் டியூப் லைட்டா இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸா ஃபின்சர்வா ஃபினான்ஸ், அதுல இருந்து 10 கால் வந்துடும். அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து 10 கால் வந்துடும். ஒருத்தன்ட்ட போன் பண்ணி இயேசு நல்லவர்னு சொன்னா அடிக்க 10 பேர் வரணும். நம்ம போனுக்கு டெய்லி 30 கால் வருது. எப்படி எல்லாம் கூப்பிடணும்? நான் 5ஆம் கிளாஸ் ஃபெயில், என்ன சார் சார்னு கூப்பிடணும். சார் உங்களுக்கு எவ்வளவு வேணும்? சார் உங்களுக்கு, எஸ்கியூஸ் மீ மேடம், நான் 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகும் சார். நம்மள தெருவில் ஒருத்தன் சார்னு கூப்பிடுவானா? ஊர்ல ஒருத்தன் சார்னு கூப்பிடுவானா?
வீட்டுல ஒருத்தன் சார்னு கூப்பிடுவானா? நீங்க இந்த வண்டி வாங்க போற இடத்துல பாருங்க, ஒரு ஆபீஸ்ல கூட ஆண்கள் இருக்க மாட்டணும். எல்லாம் வண்டிக்கு ஏபிசிடி தெரியாத அக்காமாரு. அவங்களுக்கு வண்டிக்கு ஏயும் தெரியாது, பியும் தெரியாது, சியும் தெரியாது. ஐ மீன் ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக், சி ஃபார் குளிச்சு. அதாகும் ஐ மீன். வண்டிக்கு ஏபிசி தெரியாத ஆட்களாகும் அங்க நிற்கிறது. அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய், மேடம் நான் வண்டி எடுக்க வந்திருக்கேன். நீங்கள் விடுங்க சார், வண்டி பரவ எடுக்கலாம், என்ன குடிக்கிறீங்கன்னு. ஐயோ, நம்ம போனது எதுக்கு? வண்டி எடுக்க. அவங்க என்ன சொல்லணும்? வண்டி ரெண்டாவது எடுக்கலாம், முதல்ல என்ன குடிக்கிறீங்கன்னு. லெமன் வேணுமா, லெமனைடு வேணுமா, அப்புறம் ஆரஞ்சு வேணுமா, அப்புறம் காஃபி வேணுமா, டீ வேணும். ஏ மேடம் நான் வண்டி பார்க்க வந்தேன். சார் முதல்ல உட்கார்ந்து ஏசி ரூமில் உட்கார்ந்து ஏதாவது குடிங்கன்னு. வீட்டில் 10 தடவை ஒரு கிளாஸ் தேயிலை கேட்டா கொண்டு வரக்கு ஒரு ஆள் இல்லை. ஆனா அங்க போய் உட்கார்ந்தா ராஜ மரியாதை. என்ன இஎம்ஐ, என்ன இஎம்ஐ, ராஜா மாதிரி நம்மளை வச்சிருப்போம். கடன் வாங்குறது வர ஒன்ஸ் வாங்கிட்டோம், அப்புறம் தெருநாய் மாதிரி நம்மளை வச்சிருப்போம். பணப்பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது துக்கத்தை கொண்டு வரும். எத்தனை எண்ணம் சொன்னேன்? 4 சொன்னனோ? 5. தேவ பிள்ளைகளை விட்டு பிரிதல் துக்கத்தை கொண்டு வரும். தேவ பிள்ளைகளை விட்டு பிரிதல் துக்கத்தை கொண்டு வரும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவ பிள்ளைகளை விட்டு பிரிவது எதை கொண்டு வரும்? துக்கத்தை கொண்டு வரும். நான் 5 காரியங்களை சொன்னேன். இனி வேணா 2 எண்ணம் கூட அடிஷனல் சொல்றேன். 1, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். இன்னொன்று, நான் இதோட அந்த பகுதியை விடுறேனே. இன்னொன்று, பாவம் செய்வதனால் வருகிற துக்கம். சரி, இனியாக்கு நாம் பார்க்க போகிறது துக்கம் என்ன செய்யும். நான் இன்னி சொல்கிறது நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு எழுதிக்கிடணும். 1, துக்கம் ஒரு சமுத்திரம், கடல். கடல் துக்கம் ஒரு சமுத்திரம். எப்பவும் வீடு கலகலப்பாக தான் இருக்கணும், நிர்பந்தமாக. தெய்வ சமூகத்தில் அழுகிறது, தெய்வ சமூகத்தில் துக்கப்படுறது, தெய்வ சமூகத்தில் சந்தோஷப்படுறது, அதோட சரி. மீதி வாழ்க்கை மொத்தம் எப்போ எப்படி தான் வச்சிருக்கணும்? கலகலப்பாக தான் வச்சிருக்கணும். ஜோக் இல்லைன்னா கூட ஜோக்கு உண்டாக்கி அடிக்கணும். ஜோக் இல்லைன்னா கூட ஜோக்கு உண்டாக்கி அடிக்கணும். ஏன்னா துக்கம் என்கிற கடலுக்குள்ள விழுந்துட்டா தூக்கிறது கஷ்டம். நான் என்ன சொன்னேன்? துக்கம் ஒரு சமுத்திரம். நீங்க பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். 2 கொரிந்தியர் 2:7 பாருங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு. எப்படி போகாதபடிக்கு? அமிழ்ந்து போகாதபடிக்கு. சில கவலைகளை சின்னதா நினைக்கப்படாதுன்னு, சில பலவீனத்தை பற்றி துக்கப்படுறது சின்ன நினைக்கப்படாது. இன்னையோட அதை விட்டுடணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா துக்கம் ஒரு பெருங்கடல். நேரம் தாண்ட தாண்ட அதுல
அப்புறம் சிரிக்க வச்சு ஒன்றும் காப்பாற்ற முடியாது, கையை நீட்டி தூக்கவும் முடியாது, ஏன்னா அது ஒரு கடல். எனக்கு அதுல 2 விளக்கங்கள் கொடுக்கணும், கொஞ்சம் கவனிங்க. ஒரு வார்த்தை கிரீக்கில் எழுதுவீங்களா? எழுதுவீங்களா? KATAPINO. KATAPINO. காட்டாப்பினோ. அதாக்கும் மூழ்குதலுக்கு கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை. இந்த காட்டாப்பினோ என்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் உண்டு. 1, பீருண்டு போதல். எப்படி போதல்? பீருண்டு போதல். சிங்கத்தை கையில் அகப்பட்ட முயல் குட்டி என்ன ஆகும்? அதாகும் துக்கம். நல்லா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை பீருண்டு போக பண்ணும். 2, இதை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதாவது 1 பீருண்டு போதல், 2 அந்த தண்ணி வயிற்றுக்குள்ள போய் அழிதல், குடித்து மூழ்குதல். அந்த எகிப்தியர் அமிழ்ந்து போனாங்க இல்லையா, எபிரேயர் 11:29. அது எபிரேயர் 11:29 பாருங்க. பாத்தீங்களா? இது தண்ணி உள்ள போயிட்டு, இவங்க தண்ணிக்குள்ள, இவங்க எங்க இருக்கிறாங்க? தண்ணிக்குள்ள. இப்ப தண்ணி, ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா? எப்படி எல்லாம் பாடுபட்டு விளக்கி கொடுக்க வேண்டி இருக்கு. நீங்க தண்ணிக்குள்ள கிடக்கிறது பிரச்சனை அல்ல, தண்ணி அதான் பிரச்சனை. நீங்க தண்ணிக்குள்ள கிடக்கிறது பிரச்சனை அல்ல. ஆனா நீங்க தண்ணிக்குள்ள கிடக்கும்போ தண்ணி உங்க உள்ள வந்தா பிரச்சனை. நீங்க இந்த உலகத்துல வாழ்வதோ, பாவிகளுக்கு நடுவில் வாழ்வதோ பிரச்சனை அல்ல. எந்த துன்மார்க்கனுக்கு நடுவில் தேவப்பிள்ளை வாழ முடியும். ஆனால் பாவம் நமக்குள்ள வந்தால் பிரச்சனை. நீங்க பாவம் செய்கிற மனுஷனு கூட ஹாஸ்டல்ல தங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நாம படிக்கிற ஸ்கூல்ல இருக்கலாம். துன்மார்க்கர்கள் பாவிகள் நடுவில் தான் நம்ம வாழணும். ஆனா கவனிக்க வேண்டியது, அவங்க உள்ள இருக்கிறது, ஏன் உள்ள இல்லை. 1 பீருண்டு போடப்படுதல், 2 குடித்து மூழ்குதல், 3 அதாக்கும் அந்த 2 கொரிந்தியர் 2:7 காலம் தாண்டினதினால் மூழ்கி போதல். காலம் தாண்டினதினால் அமிழ்தல். நான் தண்ணி குடிக்கல, நான் அதுல கவனமா இருந்தேன். தண்ணிக்குள்ள விழுந்துட்டா மூக்கால சுவாசம் விடப்படாது, வாயால தான் சுவாசம் எடுக்கணும். மூக்கால சுவாசம் எடுத்தா தண்ணி நுரையீரலுக்குள்ள போயிடும் அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்கிறதுனால நான் தண்ணிக்குள்ள விழுந்ததுல இருந்து நான் எதனால தான் சுவாசம் போட்டுட்டு இருந்தேன்? வாயால தான் சுவாசம் போட்டுட்டு இருந்தேன். ஆனா என்னாச்சு தெரியுமா? ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்துட்டனா அந்த குளிரும் அந்த கிளைமேட்டும் என்னை கொண்டு போட்டது. இப்ப நான் தண்ணி குடிச்சு சாகல, ஆனா டூ லேட். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்ததுனால ஒரு அந்த மனைவி எல்லா வாரமும் கூட்டத்துக்கு வருமாம், எல்லா வாரமும் எழும்பி நின்று சாட்சி சொல்லுமாம்.
என் புருஷனின் ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள்னு. அந்த பெண்மணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது புருஷன்கிட்ட கெஞ்சணுமாம், எனக்கு காணிக்கப்பட காசு தாங்க, காணிக்கப்பட காசு தாங்கன்னு கெஞ்சணுமாம். கெஞ்சும்போ இந்த நாய்க்கு எடுத்து போடுற மாதிரி எடுத்து போடுவாராம் காணிக்க போடக்கு. அப்படி எல்லாம் நடந்த பிறகும் அந்த பெண்மணி ரெகுலரா சபையில போய் புருஷனுக்காக ஜோம் பண்ணி சபையாரும் ஜோம் பண்ணிட்டு இருப்பணும். இவருக்கு ஏகப்பட்ட பணம். ஒரு தடவை ஒரு நோய் வந்து ஐசியூல அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க. ஐசியூல அட்மிட் பண்ணின உடனே இவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு பாஸ்டரை பார்க்கணும். எனக்கு யாரை பார்க்கணும்? பாஸ்டரை பார்க்கணும். ஐசியூல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் பார்க்க போறாரு. ஐசியூக்குள்ள வச்சு சர்ச்சுக்கு ஒரு செக்கு $50,000. 5 பைசா கொடுக்காத ஆளு சர்ச்சுக்கு ஒரு செக்கு $50,000 எழுதி கொடுத்துட்டு பாஸ்டரை பக்கத்தில் கூப்பிடுறாரு. பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னாரா, உங்க இடது கையாலைய தலையை கொஞ்சம் தூக்குங்க. ஐசியூக்குள்ள பாஸ்டர் இந்த ஆளுக்கு தலையை மெதுவா தூக்குறாரு. பாஸ்டர் தூக்கிட்டு குனிஞ்சு காதுக்க பக்கத்துல போறப்ப சொல்றாரு, எனக்கு உயிர் திரும்ப கிடைக்க ஜெபிங்க, $1,00,000 தாரேன்னு. ஏற்கனவே சர்ச்சுக்கு எவ்வளவு கொடுத்தாச்சு? இப்ப எனக்கு உயிர் திரும்ப கிடைச்சா எவ்வளவு? கையை இப்படி தலையில கையை வச்சுட்டு பாஸ்டர் அவருடைய காதுக்கு பக்கத்துல போய் சொன்னாராம், டூ லேட். என்னன்னு? டூ லேட். நீ ஆரோக்கியம் நல்லா இருக்கும்போ, ஆயுசு நல்லா இருக்கும்போ, பலனா இருக்கும்போ, உன் மனைவி கெஞ்சி கூத்தாடி சபைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டப்போ ஒரு நாளாவது என்ன பண்ணியிருக்க வேண்டியது? வந்திருக்க வேண்டியது. இப்போ ஐசியூக்குள்ள இருந்துட்டு $50,000 காணிக்க சபைக்கு தந்துட்டு எனக்கு உயிர் தந்தா $1,00,000 தாரேன்னு சொல்றது நீ ரொம்ப தாமதம் பண்ணிட்ட. சமுத்திரத்துக்குள்ள அகப்பட்டுட்டா டூ லேட் ஆனா தண்ணி குடிக்காமலே என்ன ஆயிடும்? செத்து போயிடும். தயவு செஞ்சு பரிசுத்தவான்களின் கூடுகை எண்ணி சொல்லி சொல்றேன், எந்த துக்கத்துக்குள்ள அகப்பட்டா கை காலு போட்டு அடிச்சாவது உடனே வெளியே வந்துடணும். உடனே வெளியே வந்துடணும். நோயை பற்றின துக்கம் உங்களுக்கு வந்துட்டுன்னா உடனே அதை கடிந்து கொண்டு வெளியே வந்துடணும். எதிர்காலத்தை பற்றின துக்கம் உங்களுக்கு வந்துட்டேன்னா உடனே போ சாத்தானு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா ரொம்ப நேரம் அதுக்குள்ள இருந்தா தண்ணி குடிக்காமலே மூழ்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா துக்கம் என்பது ஒரு பெரிய சமுத்திரம். தேவ சமூகத்துல பாரப்படுறதோட சரி, தேவ சமூகத்துல கண்ணீர் விடுறதோட சரி, கர்த்தருடைய சன்னிதியில போய் முழங்கால நின்று கண்ணீர் விடுறதோட சரி, அதை தாண்டி யாருக்கு முன்னையும் துக்கப்படப்படாது. தப்புதான், உங்கள்கிட்ட சொல்றது தப்புதான். அப்போ துக்கம் ஒரு சமுத்திரம், அது மூழ்கி போடும். நான் தண்ணி குடிக்காம இருந்துடுவேன்னு சொன்னாலும் என்ன பண்ணும்? மூழ்கடித்து விடும். இல்ல தண்ணி குடிச்சே என்ன ஆவேன்? செத்து போவேன். இல்ல சிங்கத்தின் கையில் அகப்பட்ட முயலை போல பீருண்டு போவேன். Corinthians 10:7 வாசிங்க. துக்கம் மரணத்தை கொண்டு வரும்னு 7:10 பாருங்க. 2 Corinthians 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்த துக்கம் என்ன செய்யும்? மூழ்கடிக்கும். ஏன்னா அது ஒரு சமுத்திரம்.
முதல்ல முழங்கால் அளவு மூழ்கிட்டேன், அப்புறம் இடுப்பளவு மூழ்கிட்டேன், அப்புறம் கழுத்தளவு மூழ்கிட்டேன், அப்புறம் அது என்ன செய்யும் மொத்தமா? ரெண்டாவது பாருங்க, துக்கம் ஒரு சமுத்திரம் மட்டுமல்ல, துக்கம் ஒரு மரண கண்ணி. துக்கம் ஒரு மரண கண்ணி. முதல்ல ஒரு கால் அகப்படும், அப்புறம் அடுத்த கால் அகப்படும், அப்புறம் கை அகப்படும், அப்புறம் உடம்பு பூரா அகப்படும். இந்த வலை உண்டு இல்லையா, வலை, இந்த வலையில விழுகிற பாதி மிருகங்களும் பறவைகளும் பாம்பும் செத்து போறது ஏன் தெரியுமா? ஏன்? அது விழுந்த இடத்துல அப்படி அசையாம இருந்துட்டு வைங்க, செத்து போவாது. அது வெளியே வரும்படி எடுக்கிற முயற்சி கொஞ்சம் கூட என்ன பண்ணும்? டைட் பண்ணும். நான் வெளியே வரணும்னு சொல்லி காலை உதறனா இப்ப காலு கண்ணியில சிக்கிட்டு, வெளியே வரணும்னு சொல்லி கையை உதறனா கை கண்ணியில சிக்கிட்டு, வெளியே வரணும்னு சொல்லி தலையை உதறனா தலை கண்ணியில சிக்கிட்டு. பிடிச்சப்போ ரொம்ப லேசாதான் பிடிச்சப்போ ரொம்ப லேசாதான் பிடிச்சு, ஆனா இப்போ அசைய முடியாத அளவில் என்ன பண்ணிட்டு டைட் பண்ணிட்டு. அப்படின்னா கவனிங்க, நான் கண்ணிக்குள்ள அகப்பட்டுட்டேன்னா நான் முயற்சி எடுப்பது ஆபத்து. கண்ணிக்குள் அகப்பட்டுட்டேன்னா நானா வெளியே வர முயற்சி எடுக்கிறது ஆபத்து. அப்ப யார் முயற்சி எடுக்கணும்? கண்ணியில் அகப்படாத ஒருவர். கண்ணியில் அகப்படாத ஒருவர் பார்த்து வந்து ஒரு சிசர் எடுத்துட்டு வந்து கட் பண்ணுனா எந்த சேதமும் இன்றி காப்பாற்றலாம் தான் கேட்கிறேன். கண்ணியில் அகப்படாத ஆள் யாருண்டு? வானத்தின் கீழ பூமிக்கு மேல கண்ணியில் அகப்படாத ஒரு ஆளை காட்டி தாருங்க. சின்ன கண்ணியில கிடக்க என்ன காப்பாற்ற வரவன் அதை விட பெரிய கண்ணியில கிடக்காங்க. கண்ணி பிளஸ் கண்ணி சமம் கண்ணி ஸ்கொயர் பிளஸ் 1 சமம் கண்ணி கியூப். அதனாலேயாக்கும் பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டி வருது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கண்ணிக்குள்ள கிடக்கிறவன எந்த பாதிப்பு கை தட்டி எந்த பாதிப்பும் இல்லாம எல்லா கயறுகளையும் வெட்டி ஏன் துக்கம் முறியுது கையை தட்டி உடகட கத்த கல்பன கந்தல் கனத்தனா ரெந்த கத்தூரியம் தனா சபை மொத்த கை தட்டி விடுதலையை பெற்றுக்கிடுங்க. பத்திரமாக இதயத்தை வெளியே எடுக்கிறாரு, பத்திரமா கிட்னியை வெளியே எடுக்கிறாரு, பத்திரமா கையை வெளியே எடுக்கிறாரு, பத்திரமா காலை வெளியே எடுக்கிறாரு. எந்த பக்க கண்ணி விழுந்தது இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் போ அந்த கண்ணி உடையுது, கண்ணி உடையுது, அந்த கண்ணி உடையுது. கொஞ்சம் கூட கை தட்டுவீங்கன்னு நினைச்சேன், கொஞ்சம் கூட ஆவியில போராடுவீங்கன்னு நினைச்சேன். கண்ணா மூடி கையை தட்டி துக்கம் ஒரு சமுத்திரம், சமுத்திரம் தானே. 2 துக்கம் ஒரு கண்ணி, 3 துக்கம் ஒரு நுகம். துக்கம் ஒரு நுகம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். துக்கம் ஒரு நுகம். sorrow is an yoke. சமூகத்தில் தலை நிமிர முடியல, மற்றவங்க முன்ன தலை நிமிர முடியல. ஏதாவது ஒரு நல்ல காரியம் சொன்னாலும் உடனே சொல்லணும், நீ பேசப்படாது, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையா. சில வீடுகளை எல்லாம் முன்னுக்கு கொண்டு போக வேண்டிய நல்ல பாயிண்ட்ஸ் மனைவிமார்கிட்ட இருக்கும். ஆனா வாயை திறந்த உடனே புருஷன் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ பேசாத, உனக்கு ஒன்றும் தெரியாது. புருஷ்
நம்மளை விட கூடுதல் ஐடியா யார்கிட்ட இருக்குது? அவங்கள்ட்ட. யோசிச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது நம்ம நடந்து போகும்போது சூரியன் நேரடியாக எங்கே விழும்? தலையில் விழும். சூரியன் நேரடியாக தலையில் விழுந்து தாக்காமல் இருக்க கர்த்தர் தலையில் முடிய தாராரு. நமக்கு கொஞ்சம் தான் மைண்டு வேலை செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் முடி. ஆனால் பெண்களை பாருங்க, தலை பூரா முடி, ஏன்னா உள்ள பூரா மூளை. எப்படியெல்லாம் உங்களை பாராட்ட வேண்டி வருது இல்லையா? இந்த ஒரு ஆதாரம் போதும். இப்போ எனக்கு தேவையான அறிவு கிடையாது, எப்படி தெரியும்? இங்கெல்லாம் கரிஞ்சிட்டு. இப்போ நான் ஏதாவது மெமரி பண்ணி வச்சுட்டு பிரசங்கத்தை டைரியில் எழுதாமல் உள்ள நோட் பண்ணி வச்சுட்டு போய் மேடையில் இருந்துன்னா என்ன பண்ண தெரியுமா? இந்த ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி உள்ள ஸ்டோரேஜை மொத்தம் சூரியன் இழுத்து குடிச்சிடுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இனி இங்கே ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்போ தலையில் முடி யாருக்கு அதிகம்? யாருக்கு அதிகம்? பெண்களுக்கு. ஏன் பெண்களுக்கு தலைமுடியை மட்டும் அதிகம் நீட்டி கொடுத்தாரு? ஏன்? உள்ள இருக்கிற ஐடியாவை சூரிய ஸ்ட்ரா போட்டு உறிஞ்செடுக்கப்படாது. அப்ப குடும்பத்தை நடத்த வேண்டிய கூடுதல் புத்தி யார்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட இருக்கு. ஆனா பேச விட மாட்டோமே நம்ம. ஒற்ற வார்த்தையில நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, வேணா எக்ஸ்ட்ரா ஒன்று கூட, உன்னை கெட்டின நான் தொலைஞ்சேன்னு அதை அவங்க சொல்லி இருக்கணும். ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஊர் ஊராக பெண்ணு தேடினான். எல்லா ஊர்லேயும் திருமணத்தை முடக்கன்னு சொல்லி 10 வீட்டுக்காரன் இருப்பணும். பையன் தண்ணி அடிக்காதவனாக இருப்பான். பெண் வீட்டுக்கார விசாரிக்க வரும்போது அவைய சொல்லணும், அவன் எப்பவும் வெள்ளத்தில் தான் கிடப்பான்னு. அவன் ஆளு இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லி அவனுக்கு என்ன செய்யாது? கல்யாணம் நடக்காது. ஒருத்தர் இப்படி தான் எல்லா இடத்துலையும் போய் பெண்ணு பார்த்துட்டு வரான். பெண் வீட்டுக்காரங்க சொல்லணும், உங்கள் ஊரில் வந்து விசாரிச்சுட்டு தாரம். இவன் என்ன ஆனாலும் இந்த தடவை கல்யாணம் முடங்கப்படாதுன்னு சொல்லி ஊரில் அவனுக்கு எல்லா வீட்டிலையும் 2000 ரூபா 2000 ரூபா வச்சு கொடுத்தான். கொடுத்துட்டு வேணா யார் வந்தாலும் என்னை பற்றி பொக்கி சொல்லணும். யார் வந்தாலும் என்னை பற்றி உயர்வா பேசணும். அவன் காசு கொடுத்தது மாதிரி 2 நாள் தாண்டி 4 பேர் வந்துட்டணும். ஒவ்வொரு வீட்டிலையும் போய் விசாரிக்கணும். ஆட்கள் சொல்லணும், தங்கமான பையன், அவனை மாதிரி ஒரு பையனை இந்த பஞ்சாயத்துல பார்க்க முடியாது, அவ்வளவு டீசன்ட். இதுவரை கல்யாணத்தை முடக்கிட்டு இருந்த ஆட்கள் இப்ப எக்ஸ்ட்ரா பேசணும். அவன் நல்லவன், அவன் இந்த ஊர்ல மழை பெய்ய காரணம் அவனாக்கும். பேச்சு வாக்கு சொன்னது. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிச்சணும், நம்பி கொடுங்கன்னு. என்னன்னு? நல்ல வார்த்தை தானே இல்லையா? நம்பி கொடுங்க. உடனே அவங்க சொல்லணும், ஐயோ எதையாவது கேட்குறிய, நாங்கள் SBI பேங்க்ல இருந்து வந்திருக்கோம், நம்பி கொடுத்ததுதான் பிரச்சனை ஆச்சுன்னு. அவன் 4 பேர் வரும்னு சொன்னது வேற, வந்த 4 பேர் வேற. ஓ ஐ சி. ஒரு வீட்டில் கூட விசாரிக்காம நம்ம கல்யாணம் பண்ணி தந்துடும். நமக்கு கல்யாணம் பண்ணி தந்துடும். 4 வீட்டில் விசாரிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பணும்? யாருக்கு கொடுத்தாலும் இவனுக்கு, யாருக்கு கொடுத்தாலும் இவனுக்கு கொடுக்காதுங்க. அவங்கள்ட்ட ஏகப்பட்ட ஒப்பீனியன் இருக்கு. கேட்டு பாருங்க என்ன பண்ணலாம். நல்ல ஐடியா சொல்லுவணும். நம்மள்ட்ட ஐடியாவும் இல்லை, ஐடியா உள்ளவங்களை பேச விடுறதும் இல்லை. ஷேர் பண்ணணும், வேதனையை ஷேர் பண்ணணும். அப்போ 50-50 ஆகும். 4 பேர்கிட்ட கூட ஷேர் பண்ணணும். அப்போ 25-25 ஆகும். அப்புறம் அந்த வேதனையே இருக்காது. பேசணும். இது துக்கம் வந்த உடனே இந்த குழவி கொட்டின மாதிரி ஒரு ஃபேஸ். இன்டர்நெட்ல கூட அப்படி ஒரு ஃபேஸ் இல்லை.
சில ஆட்கள் எல்லாம் கூட்டத்துக்கு வரும்போது வீட்டில் நின்று ஜோம் பண்ணிட்டு நேரே சர்ச்சுக்கு வர மாட்டணும். வீட்டில் இருந்து நேரே ஜோம் பண்ணிட்டு முதல்ல போய் குழவி கூட்டில் தலையை காட்டி கொடுக்கணும். அது தேவை கொத்தனை பிறகு ஆலயத்தில் வந்து ஒற்ற உட்காரு. பார்த்த உடனே நமக்கு தெரியும் இவர் குழவி கூட்டில் இருந்து வேஷா வாங்கி இருக்கிறார். இந்த பக்கம் பல்ஜா இருக்கு, இந்த பக்கம் லோக்கலா இருக்கு. இந்த பக்கம் பல்ஜா இருக்கு, இந்த பக்கத்தில் ஒன்றும் இல்லை. துக்கம் ஒரு யோக், நுகம். அதை ரொம்ப காலம் சுமந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் இன்னும் தலை குனிஞ்சு தான் போகும். உங்கள் வீடு இன்னும் தலை குனிஞ்சு தான் போகும். உங்கள் வாழ்க்கை இன்னும் தலை குனிஞ்சு தான் போகும். உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை இன்னும் தலை குனிஞ்சு தான் போகும். ஏன்னா இது ஒரு கிளாஸ் டீசல். இது வெயிட் உண்டா? வெயிட் இல்லை. செல்வம், வெயிட் உண்டா? வெயிட் இல்லை. இதை நான் இப்படி பிடிச்சிருக்கேன், எனக்கு வெயிட் தெரியுதா? தெரியல. ஏன்னா இது ஒரு கிளாஸ் டீ. 5 மணி நேரம் இதை பிடிச்சிட்டே இருந்தா இதுக்கு வெயிட் இல்லை. ஆனா 5 மணி நேரம் இதை பிடிச்சிட்டே இருந்தா இதே டீ நான் சுமக்க முடியாத வெயிட் ஆகுது. நான் போய் ஒரு ஆள்கிட்ட சொன்ன, பிரதர் இந்த டீ தாங்க முடியாத பாராணியோனா, பாஸ்டர் நீங்க விளையாடுறீங்க. ஏன் நான் விளையாடல, இதுக்கு வெயிட் கிடையாது உண்மை. ஆனா இது ரொம்ப நேரம் நான் கையில வச்சிருந்தா நுகம் ஆகுது. ஒரு கிளாஸ் சாயே ரொம்ப நேரம் கையில வச்சிருந்தா நுகம் ஆகுதுன்னா நீ அனுபவிக்கிற பிரச்சனைய கொஞ்சம் நேரம் கையில பிடிச்சு பாரு, ஓ தலை குனியும். புரியுதா? அதனால ஓட்டக்களத்தில் ஓடுறவங்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு சுமந்து கொண்டு ஓடினால் ஓட முடியாது. அந்த அல்சர் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா என் பிரச்சனை அதல்ல. 5 வருஷமா அதை சுமக்கிறேன். அந்த தலைவலி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அந்த தலைவலி 25 ஆண்டா இருக்கு. அது தன்னால நுகமாகுது. ஏன்னா காலம் தாண்ட தாண்ட பிரச்சனை இல்லாதவைகளும் என்னை அழுத்துகிறது. ஏன் முறைக்கிறீர்கள்? உண்மையிலே சொன்னேன். அவளும் பிரச்சனை இல்லை தெரியும். ஆனா அதை ரொம்ப காலம் நான் யோசிச்சுட்டேன். அதனால இப்ப எனக்கு நிமிர்ந்து நடக்க முடியல, கூனிட்டேன். துக்கம் ஒரு சமுத்திரம், அவிழ்ந்து போக வாய்ப்புண்டு. துக்கம் ஒரு கண்ணி, கொன்றுவிட வாய்ப்புண்டு. துக்கம் ஒரு நுகம், தலகுனிய வாய்ப்புண்டு. துக்கம் ஒரு நுகம். இப்ப துக்கத்துக்கு நுகம்னு தான் பேரு. அதனால அது மட்டும்தான் நுகம்னு நினைக்கப்படாது. நியாயப்பிரமாணத்துக்கும் நுகம்னு தான் பேரு, கல்யாணத்துக்கும் நுகம்னு தான் பேரு. ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறாரு, ஓடி வந்து, பாஸ்டர் இயேசு தனியாக இறந்தா போறாதா, எதுக்கு 2 பக்கத்தில் 2 பேரை கொல்லணும்னு? எப்படியெல்லாம் யோசிக்கணும் பார்த்தீங்களா? நான் சொன்னேன் சாட்சிக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே கேட்கல. இப்ப கீழே பார்த்துட்டு நிற்கிறவன் அவர் சிலுவையில் சாகலைன்னா கூட 2 பேர் தைரியம் வந்து சொல்லணும் அவர் சிலுவையில் தான் செத்தாருன்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்களும் கூட தான் செத்தோன்னு. You understand, Your Honor? ஒவ்வொன்றா சொல்லுங்க. துக்கம் சமுத்திரம், துக்கம் கண்ணி, துக்கம் நுகம். மூணெண்ணம் சொன்னேன் இல்லையா? 4 யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
அதாவது எந்த மனுஷனுக்கு வாயையும் பூட்டி போடுற ஒரு லாக். sorrow is a lock, mouth lock. அது தமிழில் எனக்கு தெரியலன்னு சொன்னேன் இல்லையா? துக்கம் ஒரு வாய்ப்பூட்டு. துக்கம் ஒரு வாய்ப்பூட்டு. இந்த பிரச்சனையில் இருக்கிற ஆட்களை ரெண்டு விதத்தில் பிடிக்கலாம். ஒன்று, பிரச்சனையில் இருக்கிற ஆட்கள் சிலர் என்ன பண்ணுன்னு தெரியுமா? ரொம்ப பேசணும், ரொம்ப பேசணும். இந்த பிரச்சனையில் இருக்கும்போது ரொம்ப பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள ஈஸியாக காப்பாற்றலாம். ஏன்னா அவங்க பேச பேச அவங்க லகு ஆகிறார்கள். அவங்க பேச பேச அவங்க லகு ஆகிறார்கள். 100 கிலோ பாரத்தோட நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசிச்சணும்னா பேசி முடிச்ச உடனே அவங்க பாரம் 25 கிலோயா குறையுது. அப்போ துக்கம் உள்ளப்போ பேசுறவங்க ஓகே. ஆனா பிரச்சனை யார் தெரியுமா? சிலர் துக்கம் வந்தா வாயை திறக்க மாட்டணும். அதுதான் பிரச்சனை. எது பிரச்சனை? துக்கம் வந்தா பேசுறது பிரச்சனை அல்ல. நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி தேவை, எனக்கு கொஞ்சம் நாளா பைபிள் வாசிக்க முடியல, எனக்கு கொஞ்சம் நாளா ஜெபிக்க முடியல அப்படின்னு வாயை திறந்து சொல்றது பிரச்சனை அல்ல. எது பிரச்சனை? எது பிரச்சனை? துக்கம் வந்த உடனே வாயை பூட்டுறது தான் பிரச்சனை. ஏன்னா 100 கிலோ அடுத்த அரை மணி நேரத்தில் 150 கிலோ ஆகும். 150 கிலோ அடுத்த அரை மணி நேரத்தில் 200 கிலோ ஆகும். நம்ம சுதந்திரம் அடையும்படி கர்த்தர் நமக்கு 1000 அவயவங்களை தரல. யார்கிட்ட சொல்லக்கு? நம்ம சுதந்திரம் அடையும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு அவயவம் நாவு. உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நாவுல. உங்களுக்கு தேவையான விடுதலை எங்க இருக்கு? நாவுல. உங்களுக்கு தேவையான நன்மை எங்க இருக்கு? நாவுல. உங்க சிறைச்சாலையை உடைக்கிற திறவுகோல் எங்க இருக்கு? நாவுல. ஆட்களுக்கு தெரியல. இது தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு பாட்டு பாட கிடைச்சாலும் சத்தமா பாடுவனும், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண கிடைச்சாலும் உற்சாகமா ஜெபம் பண்ணுவனும், ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் திடமா வாசிப்பனும், 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் பலமா ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இந்த உலகத்துல கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஒரே ஆயுதம் அந்த ஒரு ஆயுதத்தையும் பூட்டிட்டா எப்படி? எப்படி? நீங்க விடுதலை அடைய விரும்பினா எதை திறக்கணும்? வாய். எல்லா பூட்டும் திறக்கிற திறவுகோல் எங்க இருக்கு? ஒரு பாட்டு தான் பாடுறீங்களா? சத்தமா பாடுங்க. 5 நிமிஷம் தான் ஜெபிச்சீங்களா? சத்தமா ஜெபிங்க. ஒரு அதிகாரம் தான் வாசிச்சீங்களா? முழு ஈடுபாடோட வாசிங்க. ஒரு நாள் தான் சபைக்கு வந்தீங்களா? 100% ஈடுபாடோட வாங்க. எதை செஞ்சாலும் ஈடுபாடோட செய்யுங்க. பாஸ்டர் எங்களை பாட கூப்பிட்டாரு, ஈடுபாடோட பாடுங்க. எங்களை ஜெபிக்க சொன்னாரு, ஈடுபாடோட ஜெபிங்க. நீங்க 100% ஈடுபடுறீங்கன்னு சாத்தான் பார்க்கட்டு. இது அப்படி இல்லை. வீட்டில் இறங்கும்போது சாத்தான் நாவை பூட்டி தாக்கோலை கையில் சாவியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டான். இன்னும் நீ போய் உட்கார்ந்து பாடுறது நான் பார்க்கட்டுன்னு. அக்பருடைய அவைக்குள்ள ஒரு ஆள் போறாரு. ஒரு ஆள் போய் சொல்றாரு, என் தாய்மொழியை நீங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு 10,000 பொற்காசு தாரேன். 1000 பொற்காசு தாரேன். என் தாய்மொழியை நீங்க கண்டுபிடிக்கலன்னா எனக்கு நீங்க 10,000 பொற்காசு தரணும். என் தாய்மொழியை நீங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு நான் என்ன தாரேன்? 1000 பொற்காசு. 1000 பொற்காசை விட அவமானமாக்கும் தோல்வி. 1000 பொற்காசு தரேன். அதே நேரத்தில் என் தாய்மொழியை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்க என்ன தரணும்? 10,000 பொற்காசு தரணும்.
உடனே அக்பர் சொல்றாரு, அவையில் உள்ள ஞானிகள் எல்லாம் பாருங்க, ஞானிகள் எல்லாம் வந்து வைக்கணும். ஒரு ஞானி அவன்கிட்ட பேசுறாரு, கனடா பரத்தே. அவன் சொல்றான், பரத்தே. கனடாவில் பேசுறான், அவன் கனடாவில் பேசுறான். அடுத்த ஆள் வந்து தெலுங்கு சப்புண்டி சப்புண்டி தெலுங்குல பேசுனாவே. அடுத்த ஆள் வராரு, கேட்குறாரு, ஹவ் ஆர் யூ? அவன் சொல்றான், ஐ ஃபைன் தேங்க்யூ. கன்னடாவும் தெரியுது, தெலுங்கும் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுது. அடுத்த ஒரு ஆள் வராரு, அது எனக்கு சுகானோ? அவன் சொல்றான், பரம சுகமா. மலையாளத்தில் பேசுறான். அடுத்த ஒரு ஆள் வராரு, வந்து கேட்குறாரு, ஆப் கைசே ஹே? இவன் சொல்றான், மே அச்சா ஹூ. ஹிந்தி பேசுறான், கன்னடா பேசுறான், தெலுங்கு பேசுறான், மலையாளம் பேசுறான். உடனே ஒருத்தன் வந்து கேட்குறான், நீ நலமா? உடனே அவன் சொல்றான், நான் நலமா இருப்பதனால் உனக்கு இந்த குசும்பு. தமிழும் தெரியுது, கண்டுபிடிக்க முடியல என்ன மொழின்னு. அந்த நேரம் பீர்பால் வராரு. பீர்பால்கிட்ட அரசன் சொல்றான், கிடைச்சா 1000, போனா 10,000. அதை விட பயங்கரம் இல்லையா அவமானம்? இவனுக்கு தாய்மொழியை கண்டுபிடிச்சாகணும். பீர்பால் உடனே சொல்றாரு, இது ரொம்ப எளித அரசே, அவனை கொண்டு தூண்ல கட்டுங்க. அவனை கொண்டு தூண்ல கட்டிச்சினும் பீர்பால் சாட்டை எடுத்து 2 அடி அடிச்ச உடனே, ஐயோ அம்மா கொல்லுதானேன்னு. ஓ தமிழ். ரெண்டு அடி நல்லா விழுந்த உடனே இங்கிலீஷும் வரல, ஹிந்தியும் வரல, மலையாளமும் வரல, கன்னடத்திலையும் பரத்தல்ல. என்ன வந்து தமிழ். அப்ப உள்ள கிடக்குது என்ன? உள்ள என்ன கிடக்குன்னு வெளியே காட்டக்கு ஒரு அவயவம் தானே உண்டு இல்லையா? அது என்ன அவயவம்? நாவு. அதையும் பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா யாரு காப்பாற்ற முடியும்? எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் பாஸ்டர்ட்ட போய் சொல்றது எனக்கு அவமானமும் தோல்வியும் அல்ல. ஏன் நான் இவ்வளவு வைராக்கியமா சொல்றேன்? நான் ஏன்னு சொல்றேன், ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள், நல்ல பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு மனநிலை பாதிப்பு. வெளியே யார்கிட்டையுமே சொல்லலை. யார்கிட்டையாவது சொன்னால் பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்கப்படும், குடும்பத்துக்கு மானம் போகும். யார்கிட்டையும் சொல்லலை. ரொம்ப காலம் வீட்டுக்குள்ளே வச்சு மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ணி விட்டுட்டே இருந்தனும். ஒரு நாள் காலையில் அந்த பிள்ளை மாடியில் சாடி செத்து போச்சு. செத்து போனப்போ பேப்பரில் வருது, மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை. எல்லாரும் அறிஞ்சிட்டணும். அந்த ஆள் பாஸ்டர்ட்ட வந்து சொல்றாரு, பாஸ்டர் நான் பெரிய தப்பு பண்ணேன். என்ன தப்பு பண்ணேன் தெரியுமா? நான் ஜெபிக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட சொல்லி இருக்க வேண்டியது. அட்லீஸ்ட் நான் வந்து உங்கள்கிட்டயாவது சொல்லி இருக்க வேண்டியது, என் பிள்ளை இப்படி இருக்கு ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அப்படிதான் கொஞ்சம் ஜெபிக்கிறவள்கிட்ட சொல்லி இருந்தா கண்டிப்பா உதவி. வாயை பூட்டி வச்சுட்டு சும்மா இருக்கும்போ பிடி இறுகுது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. பிடி இறுகுது. நீங்க மௌனமா இருக்கும்போ பிடி இறுகுது. அதே நேரத்தில் நீங்க துதிக்கும்போ பிடி லூஸ் ஆகுது. நீங்க வாயை திறக்கும்போ பிடி விடுது. அந்த கண்ணியை உடைக்க வேண்டிய, அந்த பூட்டை திறக்க வேண்டிய, அந்த நுகத்தை உடைக்க வேண்டியது உங்க நாவு. எத்தனை சொன்னேன்? 5 4 சொன்னேன் இல்லையா? 5 துக்கம் பாதாளத்து கொண்டு போகும் வாகனம். துக்கம் பாதாளத்து கொண்டு போகும் வாகனம். யாக்கோவுக்கு பிள்ளைகள் சொல்லணும், பென்யமீனும் இல்லைன்னு எங்க அப்பா அறிஞ்சா அவருடைய நரைமயிர் துக்கத்தோட பாதாளத்துக்கு போகும்.
துக்கம் என்கிற வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டா அந்த வண்டி இடையில எங்கேயும் நிற்காது. லாஸ்ட் ஜங்ஷன்ல தான் நிற்கும். லாஸ்ட் ஜங்ஷன் எது? பாதாளம். இன்னைக்கு அந்த வண்டியிலிருந்து நீ வெளியே இறங்கி ஆகணும். ஏன் இப்படி முறைக்கிறீர்கள்? வசனத்தை சொன்னாலும் முறைக்கிறீர்கள், சகோதரர்களை உயர்த்தி சொன்னாலும் முறைக்கிறீர்கள், இவங்களை உயர்த்தி சொன்னாலும் முறைக்கிறீர்கள். அந்த வண்டிக்கு ஒரு ஸ்டாப் தான் உண்டு. அந்த ஸ்டாப் எது? பாதாளம். அதில் ஏறி உட்கார்ந்து ஊக்கமாண்டவரே என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா இன்னும் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் பாதாளம் இருக்குன்னு. கட் அவுட். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஒன்றுக்கும் கருக்கு தண்ணியில ஓட வேண்டிய குடல்ல பாப்பா, கருக்கு தண்ணியில ஓட வேண்டிய குடல்ல பெட்ரோல் விட்டா ஓடுமா? ஓடாது. அது மாதிரி ஆக்கும். ஆவியில நிரம்பி பிரயாணம் பண்ண வேண்டிய நீங்க துக்கத்துல நிரம்பி பயணம் செய்ய முடியாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ ஒரு கவலை கூட நம்மளை என்ன செய்ய முடியும்? பஞ்சராக்க முடியும். ஒரு கவலை. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பின்ன என்ன செய்யணும்? வாயை திறந்து சோத்திரம் சொல்லணுமா? எப்படி? வாயை திறந்து சோத்திரம் சொல்லலாம். ஒன்றுக்கு கவலைப்படப்படாது. அந்த கவலையை எல்லாம் வச்சுட்டு வாயை திறந்து சோத்திரம் சொல்லணும். சோத்திரம் சொல்ல சொல்ல அந்த கவலை என்கிற குப்பை எரியுது. அந்த கவலை என்கிற குப்பை எரியுது. 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த குப்பை அதில் இருக்காது. ஒருபடி சாம்பல் தான் இருக்கும். அது ஏற்கனவே எரிந்து விட்டது. கை தட்டி நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து அந்த கபதன கடக துரபதனா அந்தூர பத்தன சந்தலா அந்த கபரா நல்ல ஆர்ப்பரிங்க. ரேதலாதர் அந்தலாதர் ஈதரந்தலாதர் அந்த சந்தரா ஆவியில கலிவுருக ரகல் மகள் கபதனா ரேந்தலாந்தர சந்தரா நல்ல கை தட்டி உடைச்சு வெளியே வா. ரக்கதரபா ரிக்கதரபா ரியக்கதரபா. அஞ்செண்ணம் சொன்னா சரி. இனி துக்கத்தை முறிக்கும் எண்ணெய் சொல்லுங்க. துக்கத்தை முறிக்கும் எண்ணெய். நான் பைபிளில் இருந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் பகுதிகளை எடுத்து காட்டித்தாரேன். அந்த இடத்துல எல்லாம் எண்ணெய் துக்கத்தை முறிச்சிருக்கான்னு பாருங்க. நீங்க எண்ணெய் துக்கத்தை முறிச்சிருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். பாத்தீங்களா? என்னத்துக்கு பதில் என்ன? துயரத்துக்கு பதிலாக. எப்படி? நீ துயரத்தோட வாழ்றத நான் சொல்றது, அந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது வேற. என்ன? அது வேற. அது சுவிசேஷத்துக்காக ஆட்கள் நம்மளை வேதனைப்படுத்துறது. நான் சொல்ற துக்கம் நம்மளை அழிக்கிறது. துக்கத்துக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கு. நர்சிங் படிச்ச யாராவது இருக்கீங்களா? இனி இருந்தாலும் கை தூக்க மாட்டணும். ஏற்கனவே பயந்து கிடுங்கி இருக்கணும். சில நோய்களுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் இல்லை. ஆன்டிபயோட்டிக் இல்லை. அது வந்தா அனுபவிச்சுதான் ஆகணும். HIV-க்கெல்லாம் ஆன்டிடோஸ் இல்லை. ஆனா துக்கத்துக்கு அப்படி இல்லைன்னு சரியான ஆன்டிபயோட்டிக் இருக்கு. ரைட் மெடிசின் இருக்கு. அதுக்காவது ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அது ஒரு ஹாப்பி தானே? என் நோய் மருந்து உள்ள நோய் தான். என் நோய் என்ன நோய் தான்?
மருந்து உள்ள நோய் தான். அப்பா ஐம் ஹாப்பி, அப்பா ஐம் ஹாப்பி. ஏன்னா இந்த நோய்க்கு சரியான மருந்து இருக்கு, சரியான மருந்து இருக்கு. யூ ஹேவ் த ரைட் மெடிசன். அந்த ஆன்டிபயோட்டிக் ஒன்று எடுத்தா பின்ன வாழ்க்கையில் வராது. என்ன சொல்லுங்க? தைலம். மெதுவா சொல்லுங்க. துக்கத்துக்கு ஆன்டிபயோட்டிக் என்ன? தைலம். என்ன தைலம்? இங்கிலீஷில் பாருங்க, ஆயில் ஆஃப் ஆயில் ஆஃப் ஜாய்னா என்ன? மகிழ்ச்சியை கொண்டு வரும் தைலம். இந்த நீங்க கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல, இந்த அதுக்கு பேர் என்ன, அனஸ்தேஷியா உண்டு இல்லையா? அனஸ்தேஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி ஒரு ஆளுக்கு சர்ஜரி பண்ண என்ன பண்ணணும்? யாராவது சரியா சொல்லுங்க. இந்த பேனா தாரேன். சரி சரி விடுங்க, நேரத்தை வீணாக்க முடியாது இல்லையா? லாஃபிங் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ நான் சொன்னேன் இல்லையா, நீங்க சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? சிரிப்பு வாயு. யாது சிரிப்பு வாயு? அது சூப்பர். அனஸ்தேஷியாவும் குளோரோஃபார்மும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன சர்ஜரி பண்ணக்கு உடம்பின் அவயவங்களை வெட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்தினது லாஃபிங் கேஸ் ஆகும். அப்போ கொடிய வேதனையை மறக்க பண்ண எதால முடியுது? சிரிப்பால முடியுது. ஒரு அவயவத்தை வெட்டி எடுக்கிற வேதனையை கூட சமாளிக்க எதால முடியுது? லாஃபிங் கேஸால முடியுது. சரியான ஆன்டிபயோட்டிக் தானே சொல்லி இருக்காரு. ஆயில் ஆஃப் ஜாய், ஆயில் ஆஃப் ஜாய். உனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கா, தாங்க முடியாத துக்கமா இருக்கா, வா வந்து உட்கார்ந்து சன்னதியில் ஒரு பாட்டு பாடு, நான் உனக்கு ஒரு தைலம் பூசி விடுறேன். எனக்கு ஒரு நோய் இருக்கு, டாக்டர்கிட்ட போனா தானே ஆன்டிபயோட்டிக் சப்ஸ்கிரைபா பிரிஸ்கிரைபா? பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. எங்க டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, சத்துரு கொடிய துக்கத்தை கொண்டு வந்து உன்னை கொல்ல பாப்பா. நீ வாழ்க்கை முடிஞ்சிட்டு நினைக்கப்படாது. என் சந்நிதியில மருந்து இருக்கு. ஒடுங்கு ஆவிக்கு பதில். தப்புதான். ஒடுங்கு ஆவிக்கு பதில், ஒடுங்கு ஆவிக்கு பதில் துதியின் உடை. ஏய் துதித்து பார் சபையே, துதித்து பார். உன் மேல போடப்பட்ட அந்த துக்கத்தின் வஸ்திரத்தை கிழிச்செடுத்து அடுப்புல போட்டுட்டு உன்னை துதியின் வஸ்திரத்தினால் மூடுகிறார். கை தட்டணும். அந்த வியாதியை பற்றின துக்கத்தின் வஸ்திரம் எரியுது. அந்த கடன் பிரச்சனை பற்றின துக்கத்தின் வஸ்திரம் எரியுது. விடாத விடாத அந்த திரை கிழியுது. என் கை தட்டி கபாக்கத்தாரியா ரிகந்தாரியா அல்பந்தாரியா விடாத. கிருபை உள்ளவன் கையை தட்டு. ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் உடை. அப்படின்னா துயரம் அதிக நமக்கு தெரியாமலே நம்ம சின்னதாயிட்டே போறோம். துயரம் அதிகமாக நமக்கு தெரியாமலே நம்ம என்ன ஆகிறோம்? ஒடுங்குறோம். இதெல்லாம் பயங்கரமாக அந்த வசனங்களோட பின்னணியத்தோட சேர்த்து படிச்சா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? தங்களுக்கு பிடிக்காத ஆட்களை கேட்ச் பண்ணணும். இந்த சமூக விரோதிகள், குற்றவாளிகள், கொலையாளிகள் எல்லாம் உண்டு இல்லையா, அவங்கள கேட்ச் பண்ணணும். அவங்கள கேட்ச் பண்ணிட்டு செம்மறி ஆட்டுக்க தோலை தண்ணியில் போடணும்.
தண்ணியில போட்டு நல்லா லூஸ் பண்ணணும். நல்லா லூஸ் பண்ணிட்டு இந்த குற்றவாளியை கூப்பிடணும். இந்த குற்றவாளியை கூப்பிட்டு அந்த லெதர்னால நல்லா சுற்றுவணும். அந்த லெதர்னால நல்லா சுற்றிட்டு வெயில் உள்ள இடத்துல நடக்க விடணும். அவ்வளவுதான். முதல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் இந்த தோல் சூரியனுக்கு பதிலளிக்க தொடங்குது. தோல் சூரியனுக்கு பதிலளிக்கும் போது தோல் என்ன ஆகுது? ஒடுங்குது. தோல் ஒடுங்க ஒடுங்க ஏன் காதுலே சத்தம் கேட்குது? ஓ, விலா எலும்பு உடையுது, ஜாயின்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. ஏன் காதுலே கேட்குது? உடம்பு உடையுது. ஏன்னா இது அழுத்துது. கர்த்தர் சொல்றாரு, ஏன் இல்லை, அதை தூக்கி தூர போட்டு என்கிட்ட வேற ட்ரெஸ் இருக்கு, வேற ட்ரெஸ் இருக்கு. ஒரு நல்ல பாட்டு பாடு, அதான் துணி. நல்ல ஒண்ணு கையை தட்டு, அதுதான் உனக்கு வஸ்திரம். யாரையும் பார்க்காத ஆவியில நிரம்பு. தூதியின் ஊடாய் ஆர்ப்பரிங்க. சிலரை எடுத்து எறிய போகுது. கூப்பிடு கூப்பிடு தங்கம், கூப்பிடு. நீ துக்கத்தோட தெரிவத ஆண்டவர் விரும்பல. அடிச்சு உடைச்சு வெளியே வா. உன் சிங்கத்தின் கவி உடையுது, உன் கல்லறை உடையுது. இருக்கிற பலத்தோட போராடு. ஹார்ட் அட்டாக்கின் ஆவிகள் உடையுது. எல்லா தைராய்டின் ஆவி உடையுது. அந்நிய பாஷை பேசுங்க. கையை தட்டி அந்நிய பாஷையில போராடுங்க. மந்தல் கந்தல் கபத்துனா பக்கத்தா லேக்க மனாத்தா ஷகாத்தியா லீ ஹந்த ஹந்தாரா. சபையின் மேல கொஞ்ச காலமா விழுந்திருக்கிற ஒரு திரைச்சீல கிழியுது. நல்லா நல்லா கூப்பிடுங்க. கொஞ்ச காலமா தேவையில்லாத துக்கங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. உன்னை ஒடுங்கி 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 செயல்படாம தடுத்த அந்த துக்கம் இப்ப உருவி எறியப்படுகிறது. நான் பார்க்கிறேனே, அந்த திரைச்சீல கிழியுது. அதற்கு பதில் உனக்கு இன்னொன்னு தாராரு. துதி 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 துதி. ரெண்டு நிமிஷம் கூட கை தட்டி ஆவியானவர் விட்டு கொடுங்க. ஆவியானவர் விட்டு கொடுங்க. நான் இன்னும் சிலருக்கா ஜெபம் பண்ணணும். நல்லா கையா தட்டி. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி போகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டோ கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோ மடிந்து போகிறது இல்லை. என்ன 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 3, 2, 1 ஃபயர். ஆவியானவரே ஆராதிக்க ஏவராரு. தயவு செஞ்சு வாயத்தரைங்க. தயவு செஞ்சு